சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. திருப்பணிகள் செய்ய வேண்டும். மக்கள் புடைசூழ வரலாற்று சிறப்பு மிக்க ஜாழ்ப்பாணத்தில் இனிவிலில் உள்ள மருதராமட ஆஞ்சநேயர் ஆலயத்தின் மிகப்பெரிய அந்த கும்பாபிஷேகமானது இன்று நடைபெற்று முடிவடைந்துள்ளது. மிக சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இலங்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் இந்த மருதராமடம் ஆஞ்சநேயர் கோயில் சிறப்பானது. அந்த வகையில் இன்று பல கிரிகைகளுடன் மக்கள் புடைசூழ இந்த திருவிழாவானது, இந்த கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. எவ்வாறு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது, அதில் எவ்வாறு சுவாரஸ்யமான விடயங்கள் காணப்பட்டன என்பது சம்பந்தமான சகல விடயங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தன்னோட சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கான அந்த கிரிகைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று கோயிலில் ஒருவருடைய நகை களவாடப்பட்டது, அதுவும் கோயிலுக்குள். எனவே நான் இந்த காணொலி மூலமாக சொல்ல வருவது என்னவென்றால், கோயிலுக்குள் நகைகளை அணிந்து செல்லும்போது மிகவும் பாதுகாப்பாகவும் கண்காணிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசம்ஹ்ரும்யா வ்யோமா ததா திசஜதே வமாவாஹ அஹமன்னமன்னமதந்தமாஸ்மி அஹம் விஸ்வபவனமப்யபவாம் ஸ்வர்ணஜ்யோதிः ய ஏவம் வேதா இத்யுபனிஷதே சஹனா பவது சஹஸ்ரேயன் பவதி ஜாயமானः தந்தீராசங்கமய. கோயிலில் எவ்வாறான மாற்றங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான விடயங்களை பார்க்க முடியும். அழகாக வர்ணந்தீட்டப்பட்டு சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அழகான முறையிலே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமான அந்த விக்கிரகம் இருக்கின்ற மூலஸ்தானத்தின் முன்னே இவ்வாறான மிக அழகான அலங்காரங்கள் காணப்படுகின்றன. மூலஸ்தானத்துக்கு ஒரு புறம் விநாயகரும், மூலஸ்தானத்தில் மிக அழகாக காட்சி தருகின்ற அந்த இளமானுடைய கருங்கல் சிற்பத்தினை பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க கருங்கல்லினால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மூலஸ்தானத்தை பார்க்கின்றோம். இம்முறை நமது மூலஸ்தானம் முழுக்க கருங்கல்லினாலே கீழிருந்து மேல் தீவாரத்திலிருந்து மேல் மட்டும்
கருங்கல்லினாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருங்கல்லினாலே முழுத்தண்டு என்று சொல்லப்படுகிற இத்தனை அடி உயரத்திலே இந்த மாதிரி இதை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இன்னும் மற்ற சனீஸ்வரனும் அதே போல கருங்கல்லினாலே ஆக்கியிருக்கிறோம். இன்னும் எத்தனை விதங்கள் செய்ய இருக்கிறோம். உங்கள் திருப்பணி மூலம் இதை செய்து நாங்கள் நல்லபடி செய்யலாம் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மூலஸ்தானத்துக்கு மேலுள்ள தூபியினை நாங்கள் பார்க்கின்றோம். முழுக்க கருங்கல்லினால் கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே யாகசாலையிலே அக்னி வழிபாடுகளை நிறைவுக்கு கொண்டு வரும் முகமாக மிக சிறப்பான மகா பூரண ஆகுதி வழங்கப்படுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை கட்டமைத்திருக்கின்ற எங்களுடைய ஸ்தானிக சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சுந்தரேஸ்வர குருக்கலையா அவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக காலாதி காலமாக பல நாடுகளில் இருந்தும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லா விதமான வகையிலும் சரீர உதவிகளை, நிதி உதவிகளை, சிந்தனா உதவிகளை, ஆலோசனைகளை என இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்தினுடைய பெரு வளர்ச்சிக்காக துணை நிற்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் உபயகார பெருமக்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், திருமுறை கலைஞர்கள், தொண்டர் பெருமக்கள், அடியார்கள் என அத்தனை பேருடைய ஆத்மார்த்த பிரார்த்தனைகளோடு இந்த யாகசாலையிலே இப்பொழுது இங்கே மகாபுதி என்று சொல்லப்படுகின்ற பூரண ஆபுதி வழங்கப்பட்டு எம்பெருமான் சுந்தர ஆஞ்சநேய பெருமானுக்கான மகா கும்பாபிஷேக பெருவிழா நிகழ்வதற்கான முகூர்த்தம் இப்பொழுது அண்மித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அடியார் பெருமக்களே, எங்களுடைய இந்து சமயத்தில் மிக பெரும் சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான பிரார்த்தனையை எல்லோரும் என்று சொல்லுகிற பொழுது மனிதர்களையும் தாண்டி மரம், செடி, கொடி, புழு முதற்கொண்டு அத்தனை ஜீவராசிகளும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஜீவ காருண்ய பேராக இருக்கக்கூடிய எங்களுடைய சமயத்தின் அற்புதமான தத்துவ சிந்தனையை மனதிலே ஏற்றி உங்கள் பிரார்த்தனைகளோடு கடந்த 9 நாட்களாக இங்கே நடைபெற்றிருக்கிற வழிபாடுகளினுடைய அனைத்து விதமான பலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு சகல ஜீவராசிகளும் சிறப்புற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான சிந்தனையை மனம், புத்தி, வாக்கு, காயம் என எல்லாவற்றிலும் ஏந்தி எல்லாம் வல்ல அருள்வாளர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேய பெருமானுடைய திருப்பாத கமலங்களை சிந்தித்து இந்த மகாபுதி சமர்ப்பிக்கிற வேளையிலே வழிபாடு செய்து கொள்ளுமாறு அத்தனை அடியார் பெருமக்களையும் அன்போடு வேண்டி பணிகிறோம். இப்பொழுது மகாபுதி என்று சொல்லப்படுகின்ற பூரண ஆபுதி வழங்கப்பட இருக்கின்றது. சர்வத்த ராமநாம சங்கீர்த்தனம் ராமா ராமா ஸ்ரவன் சங்கவதே சம்புனீகிருத்ய புஷ்பதாம ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட வரத சத்ருத்ன சீதா சமேத ஸ்ரீராமபாத சேவாதுரந்தர கடாட்சவர்தன பக்த ஹனும சுந்தர ஆஞ்சநேய சுவாமி பூர்ணாய ராமநாம சங்கீர்த்தனம் ராமா ராம சுதசுகதம் வஜ்ரதேகம் வரேண்யம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஹாம் ஹ்ரீம் க்ரூம் ஹ்ரைம் க்ரௌம் ரஹ ஹரிமர்கடமர்கடாய ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமः. முக்கிய கும்பத்தின் முன்னால் தீப ஆராதனைகள், வழிபாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். சஞ்சார பதயோ பிரதக்ஷண விதி
स्तोत्राणि सर्वाधिरो यद्यत्करोमि दत्तदगनं सम्बोधवाराधनम् शिवासमेधु शम्भुकुसुनारद शरण कमलो बन्धौ सबुदागो शरण कमलो बन्धौ सबुदागो देवो राम पदने बुडिबा பூஜைகள் கும்பத்தின் முன்னால் முடிவடைந்த பின்னர் குருக்கள் ஒவ்வொரு விதமான விடயங்களை சொல்ல அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முதல் நாயனம் வாசிக்கப்பட்டது, பின்னர் பாடல், பின்னர் மேளதாளம், பின்னர் நடனம் என இவ்வாறு பல விடயங்களை சேர்த்து செய்கின்றார்கள்.
கும்பம் தூக்கும் ஒவ்வொரு குருக்களுக்கும் இவ்வாறு வேட்டியால் தலைப்பாகை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சி விநாயகர் திருமணக்குரிய அந்த கும்பம் ஊற்றப்பட்டு பின்னர் ராமனுக்குரிய அந்த கும்பமானது ஊற்றப்படும். பின்னர் மூலஸ்தானத்தின் மேலுள்ள அந்த முடிக்கு கும்பம் ஊற்றுகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். மூலஸ்தானத்துக்கு மேலுள்ள அந்த கரங்களால் அமைக்கப்பட்டுள்ள அந்த தொவியின் மேலே உள்ள முடியில் கும்பம் ஊற்றுகின்ற காட்சியினை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். கிழவர்கள் ஏறி நிற்கின்ற அந்த அழகான அற்புத காட்சி
தன்னுடைய அந்த நீரினை ஏந்துவதற்காக பக்தர்கள் நிற்கின்றார்கள். அதே போல் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற அலுமானுக்கு கும்பம் வாக்குவதற்கு பார்ப்பதற்காக இப்பொழுதே பக்தர்கள் நிற்கின்றார்கள். இனி ராஜகோபுரத்தில் கும்பங்கள் வாக்கப்படுகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து பார்க்க போகின்றோம். முக்கிய கும்பம் ராஜகோபுரத்தை நோக்கி பார்க்க ராஜகோபுரத்திலே கும்பங்கள் ஊற்றப்படுகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். கும்பமானது கோயிலை சுற்றி வந்து பின்னர் கருவறையில் இருக்கின்ற அலுமானுக்கு வாக்கப்படுகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். ஆஞ்சநேயருக்கு பூக்கள் தூவப்படுகின்றன அந்த மிகப்பெரிய அந்த சிலைக்கு. இவ்வாறு அந்த மூலஸ்தானத்தை நோக்கி இந்த மிகப்பெரிய கும்பமானது கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். கொண்டு வரப்பட்ட அந்த கும்பமானது கருவறையில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஊற்றப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்க போகின்றோம். மிக முக்கியமான ஒரு காட்சியும் அதுதான். உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.